இன்றைய விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் நந்திவர்மன். நம்மை சரித்திர காலத்திற்கு அழைத்து சென்று அந்த கல்வெட்டுகள் குறித்த ஒரு அலசலை நமக்குள் புரிய வைக்கின்ற படமாக தான் இது இருக்கின்றது. கதை நாயகனாக சுரேஷ் ரவி சப் இன்ஸ்பெக்டராக வருகிறார். அந்த தோற்றத்துக்கு ஏற்ற கம்பீரம், அந்த கம்பீரத்திற்கு ஏற்ற இரக்க சுபாவம், வீரம் எல்லாம் கலந்த கதாபாத்திரமாக சுரேஷ் ரவியின் கதாபாத்திரம் மிக அழகாக அழுத்தமாக பதிவு செய்கிறது. படத்தை தன்னுடைய தோளில் தாங்கி செல்கின்ற ஒரு பாத்திரமாக அது அமைந்திருக்கின்றது. கதை நாயகியாக ஆஷா வெங்கடேஷ் சிறப்பான, அழகான, நளினமான, அதே சமயத்தில் தமிழை, அந்த சரித்திர அறிவை மிக அழகாக அவர் சொல்லுகின்ற அந்த நளினத்திலும் பேச்சிலும் அழகு மிளிர்கிறது. அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற அவர்களுக்குள் சுரேஷ் ரவி மற்றும் ஆஷா இருவருக்குள் செல்கின்ற அந்த காதல் அபிநயம் சிறப்பாக ரசிக்க வைக்கின்றன. அறிமுக இயக்குனர் பெருமாள் வரதன் இயக்கிய நந்திவர்மன் படத்தில் போஸ் வெங்கட் முக்கியமான அந்த தொல்லியல் ஆய்வு நிபுணராக, தலைமை நிபுணராக வருகின்றார். நிழல்கள் ரவி தொல்லியல் துறையின் பேராசிரியராக வருகின்றார். மற்றும் ஆடுகளம் முருகதாஸ், அம்பானி சங்கர், மீசை ராஜேந்திரன், கோதாண்டம், JSK கோபி என்று நட்சத்திரங்கள் அவர்களுக்கே உரிய அந்த பாத்திரங்களில் வந்து செல்கின்றனர். இசை ஜெரால்டு பிளிக்ஸ், ஆர்ட் டைரக்ஷன் முனி கிருஷ்ணன். அதாவது அந்த சரித்திர காலத்தின் அந்த கல்வெட்டுகள், அந்த கற்கள், அன்றைய அந்த வால் உட்பட அப்படியே அந்த தோற்றத்தை அப்படியே நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார் ஆர்ட் டைரக்டர். ஒளிப்பதிவாளர் RV சேயன் முத்து சிறப்பான ஒளிப்பதிவின் மூலமாக அந்த இயற்கை, அந்த கோயில் அப்படியே நம் கண்முன்னால் நிறுத்துகின்றார். ஒவ்வொரு பாத்திரத்தையும் அழகாக வடிவமைத்து கண்முன் காட்டியிருக்கின்றார் இயக்குனர். 1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த பல்லவ மன்னர்களில் ஒருவரான நந்திவர்மன் செஞ்சிக்கோட்டை பகுதியில் கட்டிய மிகப்பெரிய சிவன் கோயில் ஒரு கட்டத்தில் மண்ணுக்குள் புதைந்து போகின்றது. அதாவது ஒரு கொள்ளையன் அந்த கோயிலை கொள்ளையடிக்க வரும்போது அந்த மன்னன் நந்திவர்மனுக்கும் அவனுக்கும் நடக்கின்ற அந்த போராட்டத்தில் புற வழியாக, முதுகு வழியாக வந்து கள்ளத்தனமாக மன்னரை கொன்றுவிடுகிறான் அந்த கொள்ளைக்காரன். ஆனாலும் கூட அந்த இதிலும் கூட அந்த கொள்ளைக்காரன் முன்னேறும் போது அவனை தடுத்து நிறுத்தி அவன் தலையை வெட்டி விடுகிறார் நந்திவர்மன். ஆனால் புதையுண்டு போன அந்த கோயிலை தொல்லியல் ஆய்வுத்துறைக்கு தெரிய வருகிறது. அங்கு ஆய்வு செய்ய செல்கின்றனர். அந்த தொல்லியல் துறையில் இருக்கின்ற தலைமை நிபுணர் போஸ் வெங்கட்டின் இன்னொரு அடுத்த தலைமை இடத்தில் இருப்பவர் ஆஷா. அவரும் அங்கு பணி செல்கின்ற இடத்தில் பேய் அடித்து விட்டது என்று 2-3 பேர் அடித்து கொல்லப்படுகின்றனர். நிஜமாகவே அது பேய் இருக்கும் வீடா அல்லது நிஜமாகவே அங்கே கோயில் இருந்ததா, அந்த கோயில் எப்படி இருந்தது, அங்கிருந்த புதையல் என்ன ஆனது என்பதை கண்டுபிடிப்பதே நந்திவர்மனின் புகழை வெளியே கொண்டு வர துடிக்கின்ற போஸ் வெங்கட், அவருக்கு துணையாக இருக்கும் சுரேஷ் ரவி, கதாநாயகி ஆஷா, இவர்களின் உழைப்புதான் படம் நிறைய கண்முன் வந்து போகின்றது. கடைசியில் அந்த கோயில் கண்டுபிடித்தார்களா அல்லது அந்த கோயிலை சதிகாரர்கள் கொள்ளை கூட்டம் அடிக்க முயன்றதா என்பதே மீதி கதை. நந்திவர்மன் ரசிக்க வைக்கின்றான், பார்க்க வைக்கின்றான். காதலும் மோதலும் சுவாரஸ்யமும் பழமையின் பெருமையும் சொல்கின்ற படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.